அனைவருக்கும் வணக்கம். நான் வாற்றியார் தமிழ் பண்டைய யூடியூப் சேனலுடைய தரப்பு நான் பார்க்கப்படுவதை மதிப்பது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெள்ளப்பெருக்கினை ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது. அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதாவது களுவாஞ்சிக்கு உட்பட்ட மகளூர் பெரும் பிரதேசமானது அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை இரு அமைப்புகள் செய்திருந்தது. இரு அமைப்புகள் மட்டுமல்ல கழகங்களும் செய்திருந்தாலும் இரு அமைப்புகளும் மிகப்பெரிய ஒரு பாரிய உதவியினை செய்திருந்ததை நாங்கள் குறிப்பிடக்கூடிய. அதாவது உழைப்பாடு உதவியின் கரம் மற்றும் முன்னேற்ற அமைப்பு இரு அமைப்புகளும் மகளூர் பெரும் பிரதேசத்தில் இரு கண்கள் என்றால் சொல்ல வேண்டும். அவ்வளவுக்கு இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளையும் செய்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பினூடாக நேற்றைய தினமானது பாரிய அளவிலான வெள்ள அனர்த்தத்திற்கான நிவாரண பணியானது முன்னெடுத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை பற்றி ஒரு காணொலியாக இருக்கப் போகின்றது. நாங்கள் காணொலி போகின்றோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வாறான உண்மையான தகவலை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக தரக்கூடியதாக இருக்கிறோம். வாங்க போகலாம். சில பேர் வந்து கேட்கின்றீர்கள், வீடியோ போடாமல் உங்களுக்கு உதவி திட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடியாத என கேட்கின்றீர்கள். நாங்கள் வீடியோ போடுவதற்கான நோக்கமானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணமானது இன்னும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வீடியோக்கள் போடுகின்றோம். பயனாளிகளை நாங்கள் வீடியோ போடவில்லை. நாங்கள் அவர்களின் சூழ்நிலையோ இல்லை எங்களின் செயற்பாடுகள் மட்டுமே நாங்கள் வீடியோவாக போடுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. எங்களை இந்த சமுதாயத்தை பெரியவராக காட்டிக்கொள்வதற்காகவோ எங்களின் அமைப்பினை விளம்பரப்படுத்துவதற்காக வீடியோக்களை போடவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் இன்னும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான வீடியோக்களை நாங்கள் போடுகின்றோம். இவ்வாறான விமர்சனங்களை செய்பவர்கள் எந்த ஒரு உதவியினையும் செய்யாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 10,000 5,000 கொடுக்காதவர்களாகவே அதிகமானவர்கள் இந்த விமர்சனங்களை முன்னெடுத்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னெச்சரிக்கை அமைப்புடனாக வெள்ள நிவாரண பணியானது நடைபெற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த முன்னெச்சரிக்கையானது மகளூர் பெரும் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளில் இந்த முன்னெச்சரிக்கையும் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பினூடாக பல்வேறுபட்ட சமூக சேவைகள் செய்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்ற தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் மகளூர் பெரும் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பு காணப்படுகின்றது. மகளூர் பெரும் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இரு அமைப்புகள் மிக முக்கியமான அமைப்புகளாக காணப்படுகின்றது. உழைப்பால் உதவியின் கரம் மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்பு இரு அமைப்புகளும் சிறப்பான முறையில் இந்த மகளூர் பெரும் பிரதேசத்துக்கு சமூக சேவைகளையும் செய்து வருவதனை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அந்த எவ்வாறான சமூக சேவைகளை இது செய்வது வருகின்ற என்றால் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போதும் அது மட்டுமல்ல வறுமையால் வாடுகின்ற குடும்பங்களுக்கான உதவிக்கரங்களும் மற்றும் கல்வி கற்காமல் அதாவது வறுமையில் ஏற்படுகின்றதன் காரணமாக கல்வி கற்க முடியாத மாணவர்களுக்கான உதவிக்கரங்களையும் இந்த அமைப்பினூடாக செய்து வருவது நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. முன்னெச்சரிக்கை அமைப்பினூடாக கலை கலாச்சாரம் போன்ற தமிழர்களின் பண்பாடுகளை வளர்க்கின்ற செயற்பாடுகளையும் இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பு செய்து வருவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இதற்கு முன்னே ஒரு வீடியோவை முன்னெச்சரிக்கை அமைப்பு ஆனது கலை கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தியிருந்தது. அதை பற்றி ஒரு காணொலியை தமிழ் பண்டைய யூடியூப் சேனலுடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலுடாக போய் பார்க்கின்ற போது அந்த நிகழ்வினை பார்க்கக்கூடிய இருக்கின்ற அவ்வாறான நிகழ்வுகளையும் இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பானது முன்னெடுத்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பானது வெளிநாட்டில் வாழுகின்ற உறவுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. தற்போது உள்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை இணைத்து கொண்டு வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களின் நிதியினையும் மற்றும் உள்நாட்டில் உள்ள இளைஞர்களின் நிதியினையும் கொண்டு இணைத்து கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பானது தனது உதவிக்கரங்களையும்
வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. மிகவும் பாரிய உதவியினை, அதாவது வெள்ள நிவாரண பணியினையும் முன்னெடுத்து சென்றதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது. சிறப்பான முறையில் அந்த முன்னேற்ற சிறப்பு அமைப்புண்டாக வெள்ள நிவாரண பணியானது வழங்கப்பட்டிருந்தது. அனைத்து இளைஞர்களும் சிறப்பான முறையில் செயற்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எந்த ஒரு பக்கச்சார்புமின்றி சரியான முறையில் அனைத்து மக்களுக்கான நிவாரண பணிகளையும் இந்த அமைப்பினூடாக இந்த இளைஞர்கள் முன்னெடுத்து செல்வதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்கு எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலாக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வாறான சிறப்பான முறையில் இந்த வெள்ளானத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வெள்ள நிவாரண பணியினை இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பினூடாக செய்து வந்து காணக்கூடிய இருக்கின்றது. உழைப்பாடு உதவியின் கரங்களும் இதற்கான வெள்ள நிவாரண பணியும் செய்திருந்தது. அதுக்கடுத்ததாக முன்னெச்சரிக்கை அமைப்புகளாக வெள்ள நிவாரண பணியானது மேற்கொண்டதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. வெள்ளானத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கான உதவியினை செய்திருந்ததை நாங்கள் பார்த்துக்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பான முறையில் தனது எந்த ஒரு பாரபட்சமும் பாராமல் மக்களுக்கான உதவியினை, அதாவது வெள்ளத்தானத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவியினை இந்த அமைப்பினூடாக செய்திருந்ததை ஒரு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு அமைப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் சமூகத்தில் ஏற்படுகின்ற துன்பகரமான செயல்களையும் மற்றும் அசௌகரியங்களையும் மற்றும் வறுமையின் பாடுகின்ற குடும்பங்களை முன்னேற்றுகின்ற செயற்பாடுகளையும் இவ்வாறு அமைப்புகள் முன்னெடுப்பதனால் அவர்களுக்கான சரியான ஒரு வாழ்வாதாரத்தினையும் அவர்களின் வாழ்க்கையினை முன்னேற்றுகின்ற ஒரு அமைப்புகளாக இந்த அமைப்புகள் காணப்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவும் காணப்படுகின்றது. மகளூர் பெரும்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான அமைப்புகள் வெளியிடங்களில் இருந்தாலும் மகளூர் பெரும்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரு அமைப்புகளும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கினை மகளூர் பெரும்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. சிறப்பான முறையில் ஒவ்வொரு விடயங்களையும் தனது சேவைகளையும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் மிகவும் சிறப்பான முறை சரியான முறையில் தனது சேவைகளை செய்து வருவதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான உண்மையான தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனல் ஊடாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு கேட்டு இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக உண்மையான தகவலை காண்பதற்கு எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.